வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலத்தில் இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய காலத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி காலம் முடிஞ்சாலுமே என்னவோ இன்னும் 7 சனி காலம் தொடர மாதிரியே ஒரு உள்ளுணர்வு. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை தலை தூக்குறது, எந்த ஒரு விஷயத்தில் ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்பட முடியாது. உத்தியோகத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் மேலே ஒரு அதிகப்படியான கெடுபிடி இருக்கும். தொடர்ந்து உடல்நிலையில் கூட அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேக ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இல்லாத சூழ்நிலை. ஒருத்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா கூட அதை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை. இதனாலேயே மன உளைச்சல், உற்சார உறவினர் வழியில் கூட தேவையில்லாத மனக்கசப்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் கூட தன்னால் உறவினர் வகையில் கூட பகைங்கிறது தேடி வந்திருக்கும். அதே மாதிரி தாய் ரீதியாக கூட நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். உறவுகள் வகையிலும் சரி, ஊர் வகையிலும் சரி, நிறைய மாற்றங்கள், நிம்மதிங்கிறது கிடைச்சிருக்காது. தொடர்ந்து ஒரு கவனங்கிறது தேவைப்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கும். பொருளாதார பிரச்சனை ஒரு பக்கம், உடல் ஆரோக்கியம் இன்னொரு பக்கம்னு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு இந்த சகாய சனி காலம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நேரங்களில் எல்லாமே ஒரு இனிய வாழ்வை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தன வரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தொழிலை கொஞ்சம் நேசித்து செய்ய பாருங்கள். உங்கள் விஷயத்தையும் சரி, உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி, நீங்கள் விருப்பப்பட்டு செய்யும்போது, கடின உழைப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நிச்சய பலன் கிடைக்கும். எல்லா வழியிலும் ஒரு நன்மை கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து தங்கு தடை இல்லாமல் தனவரவாக இருக்கட்டும், சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சனி பகவான் பொறுத்த வரைக்குமே பல வகையில் முன்னேற்றத்துக்கான படியை ஏற்படுத்தி தட இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தட தாமதம் எல்லாமே நீங்க போகுது. நெருக்கமானவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நாளுக்கு நாளுமே உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்த தவறாதீங்க. இதனால் ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், பாகப்பிரிவினை மாதிரியான விஷயம் கூட ஒரு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக வந்து சேர்னு சொல்லலாம். எதிர்காலம் பற்றின பயங்கிறது உங்கள் மனசில் இனி தோன்ற ஆரம்பிச்சிருக்குது. இதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்புடைன்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்குமே ஒரு சாதாரணமான விஷயம் கூட நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கல. பெரும்போக்காவே நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டுட்டீங்க. இனி உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறது. வர வாய்ப்பை எல்லாமே சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். உங்கள் எண்ணங்கள் இந்த காலத்தில் நேர்மறையாக இருந்துட்டாவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து எதுவுமே என்னால் முடியும், என்னால் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர பாருங்கள். இதனால் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். பல வகையிலும் நன்மை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதத்திலிருந்து தொடங்க போகுது. கல்யாண விஷயமா இருக்கட்டும், சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம். தொடர்ந்து சொத்துக்கள் எழுந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம், நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகன வசதி, இது எல்லாமே ஏற்படும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், ஒரு வாகனத்தை பழுது பார்க்கக்கூடிய விஷயம் கூட இந்த காலத்தில் ஏற்படலாம். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ உங்களுக்கு பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலனில் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். உள்ளத்துலேயும் சரி, மனசுலையும் சரி, என்ன சரியாக அமைஞ்சிட்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். இது வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் உடனடியாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை உருவாகியிருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாதியிலே நிற்கிற மாதிரி இருந்திருக்கும். இனி எல்லாமே உங்களுக்கு சீராக போகுதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத வருமானம் கூட சரியாக கிடைக்காத அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு கஷ்டங்கிறது ஏற்பட்டிருக்கும். இனி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட படிப்படியாக நீங்கன்னு சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அதிகம் இருக்கக்கூடியவங்க, சுதந்திரமாக வாழணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உறுதியாக இருந்து செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கிரகித்துக்கொள்ளக்கூடிய தன்மை, முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே இப்போதே கணிச்சிருங்க. அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய குணம், இது எல்லாமே உங்களுக்கு அபரிதமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் எதையுமே விளையாட்டாக எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வு எப்போதும் அற்புதம் தான். உங்கள் எண்ணமும் அற்புதம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஆர்வமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நேர்மையாக வாழணும் தான் அதிகமாக விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. கொஞ்சம் குழந்தைத்தனங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கோபம் வந்துட்டால் நெருப்பு மாதிரி தான் இருப்பீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு தைரியமாக செயல்படுறது, தலைமை பண்பு நடந்திருக்கிறது, எதிர்காலம் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடி அறியக்கூடிய ஆற்றல்னு எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு. தொடர்ந்து இந்த காலத்தில் சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்க பாருங்கள். வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த காலங்கிறது உங்களுக்கு பல வகையிலும் அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உழைப்பை நேசித்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது தொடர்ந்து ஏற்படும்.
உடல் நலத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் கூடுதலாக எடுத்துகிட்டு வர பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு சாப்பிட பாருங்கள். இரவில் சரியான தூக்கத்தை மேற்கொள்வது நல்லது. பொதுவாகவே இரவு நேர தூக்கங்கிறது உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஆறில் குருன்னு சொன்னாலே ஊரில் பகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இந்த காலத்தில் எதிர்ப்புங்கிறது தன்னால் அதிகரிக்கும். நேருக்கு நேர் நல்லா பேசுகிறவங்க கூட மறைமுகமாக சில குறுக்கீடுகளை இந்த காலத்தில் உருவாக்குவாங்க. அதனால் யாரையுமே நம்பி எதையுமே சொல்லவும் முடியாது, செயல்படவும் முடியாது. தொழில் விஷயத்தில் கூட நிறைய விஷயங்கள் சாதகமாக வர மாதிரி விலகி போகிற மாதிரி இருக்கும். அது இருந்தாலும் தொழில் வாழ்க்கையில் ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்றவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து நல்ல பலன்கள் நாடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீ வரக்கூடிய காலங்களில் சீராகும். உங்கள் எண்ணம் எல்லாமே எளிதில் நிறைவேறும்னு சொல்லலாம். மழை மாதிரி கஷ்டம் வந்தால் கூட சில நேரங்களில் பனி போல் விலகி போயிடும். கல்யாண கனவு மாதிரியான விஷயம் நிறைவேறும். கல்யாணம் ஆகாத இருக்கக்கூடியவங்களுக்கு கூட திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அப்படி மீறியுமே குழந்தை பாக்கி இல்லைன்னு நீங்கள் கவலைப்படக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வர பாருங்க. அதே மாதிரி கற்பரச்சாம்பை கோவிலில் மனசார நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் குழந்தை பாக்கிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். தொடர்ந்து வீடு மாற்றம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, இடமாற்றம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வேலையை நிரந்தரமாக செய்யலாமா, இல்லைன்னா ஊர் மாற்றம் ஏதாவது செய்யலாமா, தொழிலில் மாற்றம் செய்யலாமா, இந்த மாதிரியான எண்ணம் தான் ஓடிட்டே இருக்குது. இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்துகிட்டு வந்தாவே, கூடுதலான உழைப்பு கொடுத்துட்டு வந்தாவே போதும். வெற்றி பாதங்கிறது தன்னால் அமைஞ்சிடும். பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான வியாழக்கிழமை நாட்களை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களை காகத்திற்கு நீங்கள் எல்கலந்த சாதம் வச்சு சனி பகவானை கைகூப்பி நீங்கள் வழிபட்டாவே போதும். தேக நலனும் சீராகும். குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவமாகவே கிடைச்சிருக்கும். பட்ட அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையை சீரடை செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து மற்றவங்களுடைய ஆலோசனை கொஞ்சம் இந்த காலத்தில் கேட்டு நடக்க போகிறீங்க. கொஞ்சம் தைரியமாக செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இயல்பாகவே நீங்கள் தைரியசாலி தான். தொடர்ந்து இந்த காலத்தில் கொஞ்சம் துணிச்சலும் தேவைப்படுது. இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் தொடர்ந்து ஈடுபட்டு வாங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். தந்தை ரீதியாக கூட உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும். அதனால் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் சகோதர ரீதியாக மட்டும் கொஞ்சம் ஒற்றுமைங்கிறது குறைவாக தான் இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பொறுத்த வரைக்கும் லாபம் தான். தேவையான விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபராக இருக்கட்டும், புதிய வியாபார விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்கன்னாவே எந்த பிரச்சனையுமே இல்லை. விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருந்துட்டா குடும்ப வாழ்க்கை அற்புதம். குடும்ப விஷயத்தை இந்த காலத்தில் மற்றவங்க கிட்ட சொல்லி அதில் ஒரு ஆலோசனை கேட்குறத நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாவே குடும்ப வாழ்க்கை மென்மேலுமே சிறப்பு தான். சாதாரணமாக நீங்கள் பேச போய் அது வேறு வகையில் முடிஞ்சிடலாம். அதனால் உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. உறவினராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக தான் பேசி பழகணும். ஏன்னா உங்ககிட்ட நேருக்கு நேராக பேசக்கூடியவங்க கூட மறைமுகமாக உங்ககிட்ட பல விஷயங்களை உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மனசில் உடல் சோர்வு, திடீர்னு கவலைங்கிறது ஏற்பட தான் செய்யும். அது எல்லாமே நீக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். இதனால் மதிப்பு மரியாதை தொடர்ந்து ஏற்படும். மனசில் ஒரு திருப்திங்கிறது ஏற்படும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, விவசாயத்துறை, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் பொறுப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும். எதையுமே கற்றுக்கொள்றதுல தொடர்ந்து ஆர்வம் காட்டுவீங்க. இதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதமாக கிடைக்கும். கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு. வீண் அலைச்சல், வீண் பயம் எல்லாமே அடுத்தடுத்து குறையும். மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். அதே மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்தே முன்னாடி இருந்த நெருக்கடி, சங்கடம் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி, நினைச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லலாம். எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற தொடங்கும். சென்ற இழப்புகளில் இருந்து நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கிறதால ஒரு திடமான சிந்தனையோடு செயல்பட போகிறீங்க. இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் பிறக்கும். தொழில் வியாபாரம்னு எல்லா வகையிலும் முன்னேற்றம் தான். துணிச்சலோடு செயல்படுங்க. தைரியத்தோடு செயல்படக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத காலத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.